உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இன்று அமைச்சராகி இருக்கிறார். அவரு ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு போறாரு. அது முதலமைச்சரோட பிறந்த நாள் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அங்க மேரத்தான் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அந்த மேரத்தான் ஓடுற குழந்தைகள் மேடையில அமர வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கால்களை இவர் நீவி விடுறாரு. அதாவது உறுதியா இருக்கணும், ஓடணும்னு சொல்ற மாதிரியான ஒரு செய்கையா அது இருக்கு. பட் ஆனா அது அதுவும் பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி இவர் குழந்தைகளை நம்ம குட் டச் பேட் டச்ன்ற பள்ளிக்கூடங்கள்லேயே சொல்லித்தரோம். இவர் ஏன் இந்த வேலையை செய்கிறாரு, இது ரொம்ப தவறு, போக்சோ சட்டம் அவர் மேலே பாயணும்லாம் விமர்சனங்கள் வந்தது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? நான் அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் எனக்கே சில கேள்விகள் இருக்குது. சாதாரணமாக குழந்தைகள் ஓடுனாங்கன்னா அவங்கள நிற்க வச்சு நம்ம பாராட்டுவோம். அவங்கள உட்கார வச்சா கூட மினிஸ்டர் முன்னாடி காலை நீட்டின்னு உட்காராத, அது மரியாதை குறைவு, மினிஸ்டர் வராரு காலை மடக்கி உட்காருன்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக மினிஸ்டர் மூஞ்சிக்கிட்ட பசங்க காலில் உட்காந்துருக்காங்க, ஒரு மேடை மேலே உட்காந்துருக்காங்க. ஒரு மேடை மேலே நார்மலாக சாதாரணமாக நம்ம புரோட்டோகால் படி பசங்க அப்படி உட்காரவே மாட்டாங்க. எப்படி அந்த பசங்க, அதுவும் பெண் குழந்தைகள், ஷார்ட்ஸ் போட்ட பெண் குழந்தைகள் ஆண் மினிஸ்டர் முன்னாடி கால் நீட்டி உட்கார்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் யார் பண்ணது? அது ப்ரோட்டோகால்லே இல்லை. எங்கேயுமே எந்த ஸ்கூல்லையுமே அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ யாரும் ஸ்பெசிஃபிக்காக அந்த குழந்தைங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அந்த ஹைட்டில் அந்த இடத்துல அப்படி உட்காருங்க அப்படின்னு அந்த சில குழந்தைகளை மட்டும் உட்கார வச்சிருக்காங்க. அதுவே கேள்விக்குறி. எப்படி உட்கார்ந்தீங்க பசங்க? அது நார்மல் ஸ்டாண்டர்ட்ஸே இல்லையே. அந்த எப்படி அது நடந்தது? யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேரில் அது நடந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்கு. சரி, பசங்க தான் மினிஸ்டர் முன்னாடி கால் நீட்டி உட்காந்துருக்காங்கன்னா, யூஸ்வலி நார்மலாக நம்ம ஊர் பசங்க மினிஸ்டர் வந்தாங்கன்னா ஏஞ்சி நின்றுடுவாங்க, இல்லை காலை தொங்க போட்டுருவாங்க, மடக்கிடுவாங்க, சப்பளங்கால் போடுவாங்க. பட் இதில் பசங்க கால் நீட்டி வச்சிருக்காங்க. மினிஸ்டர் காலை பிடிச்சி இவர் நீவுறாரு, நட்டெல்லாம் எடுத்து விட்றாரு, அவங்க 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 பாதங்களே அவர் தொடுறாரு. விச் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்ட்ரிக்ட் நோ. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சார், தேர் சம்திங் கால்ட் அ ஃபுட் ஃபெட்டிஷ். ஃபுட் ஃபெட்டிஷ்னா கால் அவங்க சில ஆண்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய கவர்ச்சியான ஒரு பாகம். இப்போ நிறைய ஆண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்கள் இந்த இப்படி குதிக்கால் தூக்குன மாதிரி செருப்பு போட்டுருக்குது, பெண்களோட கால் நகங்களுக்கு பாலிஷு, நிறைய சில அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. பெண்களோட காலுக்கு பக்கத்தில் ஒரு ஆணோட மூஞ்சி இருக்கிற மாதிரி, சில லிக்கர் பாட்டில்ஸ் இருக்கிற மாதிரி, சில விளம்பரங்களில் பெண்களோட கால்கள் ரொம்ப டைட் ஃபோக்கஸில் நல்லா அலங்காரப்படுத்தி ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. இல்லை, கால்கள்னா இப்போ தைஸ் வரைக்கும் பாதங்கள் 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 பாத வீர ஃபீட், அதுக்கு பேர் ஃபுட் ஃபெட்டிஷ். ஃபுட் ஃபெட்டிஷ்னா காலை பார்த்து ஒரு ஆணுக்கு கிளர்ச்சி ஏற்படுது, பெண்ணோட காலை பார்த்து ஆணுக்கு கிளர்ச்சி ஏற்படுவது. இல்லை, நீங்கள் சயின்டிஃபிக்காக சொல்கிறீங்க. பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்க பெண் குழந்தைகள்னு, அவங்க ஓடி வந்திருக்காங்க, களைப்பில் இருக்காங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபுட் ஃபெட்டிஷ்னா என்ன நம்ம கொஞ்சம் சொல்லிடலாம். ஏன்னா அப்படி ஒன்று இருக்குன்னே சில பேருக்கு தெரியாதுல்ல. அப்போ சில ஆண்களுக்கு சில பகுதிகளை பார்த்தா அவங்களுக்கு கிளர்ச்சி, காம கிளர்ச்சி, சாதா கிளர்ச்சி, காம கிளர்ச்சி ஏற்படுது. அப்போ அதில் சில முக்கியமான பாகங்களில் கால் அப்படின்றது, அதை பாதம்ன்றது ஒரு பாகம். பாதங்களும் ரொம்ப கவர்ச்சியானது. சில ஆண்களுக்கு, எல்லா ஆண்களுக்கு இல்லை, சில ஆண்களுக்கு அதை பார்த்தா கிளர்ச்சி ஏற்படுது. அந்த ஆண்கள் கால்களை தேடிட்டே போவாங்க. கால்களை, உனக்கு நான் நெயில் பாலிஷ் வாங்கி தட்டுமா, செருப்பு வாங்கி தட்டுமா, ஷூ வாங்கி தட்டுமா, லெதரில் வாங்கி தட்டுமா, நீ இந்த சாக்ஸ் போட்டுக்கிறியா, இந்த ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கிறியா அப்படின்னு இதையே ஒரு பெரிய விஷயம் ஆக்கிடுவாங்க. அப்படி ஒரு தன்மை சில ஆண்களுக்கு இருக்கு. அப்போ ஃபுட் ஃபெட்டிஷ் ஆண்களுக்கு இருக்குன்றது எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும்ல. சினிமாவில் கூட நடை அழகின்னு சொல்லுவாங்க, பாதங்கள் அழகின்னு. இங்கே ரொம்ப கூர்ந்து பார்த்தீங்கன்னா சில சினிமாஸில் சில சீன்ஸில் ஹீரோ ஹீரோயினோட காலை கிஸ் கொடுக்குற மாதிரி, காலை கடிக்கிற மாதிரி, அது மாதிரிலாம் சீன் இருக்கா? உடனே ஹீரோயின் அதை சிக்னல்லாம் கொடுக்குற மாதிரி, அதெல்லாம் ஏன் வைக்கிறாங்க? ஏன்னா ஃபுட் ஃபெட்டிஷ்னு ஒன்று இருக்கு. இட்ஸ் அன் எஸ்டாப்ளிஷ்டு ட்ரூத்து. கால் விரல்ல கடிக்கிற மாதிரிலாம் இருக்கா? ஸோ தட் இஸ் த சைன் ஆஃப் அ ஃபுட் ஃபெட்டிஷ். இவர் போய் கரெக்டாக காலை பிடிச்சி நீவி நட்டெல்லாம் எடுத்து விட்டுருக்காரு சார். இவர் ஃபிசியோதெரபிஸ்டா? இவர் யார்? இவர் மினிஸ்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன். அந்த பொசிஷனுக்கு ஒரு மரியாதை இருக்கு. இதை அவர் செய்தே இருக்கக்கூடாது. இது லுக்ஸ் லைக் அ செக்ஷுவலி லோடட் ஆக்ட்ன்றதுனால ஹி இஸ் அக்கௌண்டபிள் ஃபார் ஹிஸ் ஆக்ஷன். அவர் அறியாம செய்திருக்கும் வாய்ப்பே இல்லை. பொது நிகழ்ச்சியில் அப்படி ஒரு அமைச்சர் செய்வாரான்ற கேள்வி. பொது நிகழ்ச்சியில் ஒரு அமைச்சர் இப்படி செய்வாரா? செய்தது தவறுதான் சார். முன்ன நடந்த நிறைய விஷயங்கள் இப்போ நமக்கு அப்பட்டமா தெரியுது. இப்போ சில ரொம்ப மிகப்பெரிய புகழ் வாய்ந்த நடிகர்கள், அரசியல் இருந்த நடிகர்கள், அவங்களோட பழைய படத்தை எடுத்து பார்த்தா இந்த ஆள் என்ன பயங்கரமான பீடோஃபீலா இருந்திருக்காரு, இவர் அந்த காலத்து எப்ஸ்டீன் போல இருக்கேன்னு நம்மளால இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியுதுல்ல. அன்னைக்கு இருந்தவங்களுக்கும் கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சிருக்கும். பட் அதை பத்தி பேசுறதுக்கான தைரியம் அந்த காலத்து மனிதர்களுக்கு இருந்திருக்காது. அதுக்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்கு, ஒரு டைரக்டர் இருக்காரு. அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ் போட்டு அப்படி நடிச்சு இவர் இப்படி தடவணும்னு என்ன அவசியம்? அப்படிலாம் அவருக்கு தோணுது அந்த வயசுலன்னா அவர் மனசு எப்படிப்பட்ட மனசு?
அவர் எத்தனை வள்ளல்னு வேணா நீங்க சொல்லிக்கோங்க. ஆனா இந்த விஷயத்துல அவர் பண்ணது தப்பு. நம்மளால இப்ப புரிஞ்சு பார்க்க முடியுதுல்ல. அப்ப இவரு இந்த வீடியோவ எத்தனை வருஷங்கள் கழிச்சு, எத்தனை ஆண்டுகள் கழிச்சு யார் பார்த்தாலும் இதுல ஏதோ தப்பா இருக்குது. அவரு எப்படி பண்ணாருன்னு எந்த காலத்திலயும் பசங்க அத கண்டுபிடிச்சுருவாங்க. இந்த வீடியோ எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு வெளிநாட்டுல, இல்ல நம்ம நாட்டிலே இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச வேற ஒரு 18, 19 வயசு குழந்தைகிட்ட இத காமிங்களேன். அவங்க சொல்லுவாங்க, "என்னது இது இப்படி இருக்கு. அதுல தப்பு இருக்குன்னு" கண்டுபிடிப்பாங்க. இப்ப அந்த பெண் குழந்தைகள் வந்து சங்கடத்துல அந்த பெண் உள்ளாயிருப்பாங்கல்ல? குழந்தைங்களுக்கு தெரியல. அவங்க தெரியல. இன்னசென்ட்டா இருக்கிறாங்க. மினிஸ்டர் நம்ம காலெல்லாம் அமுக்கி விட்டாரு. நல்ல மினிஸ்டர்ன்னு கூட அவங்க நெனச்சிருப்பாங்க. பட் அது நல்ல மினிஸ்டருக்கான அழகு இல்ல. இதெல்லாம் ஒரு மினிஸ்டர் பண்ற வேலையும் கிடையாது. அதே நிகழ்ச்சியில தான் அவரு வந்து இந்த "வாடி வாடி கைப்படாத சீடின்னு" விஜய் பாட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு பயங்கரமா உற்சாகமா டான்ஸ் ஆடுறாரு. என்ன சொன்னாருன்னா வந்து யுவதிகள்லாம் இருந்தாங்க. பாட்டு போட்டாங்க, டான்ஸ் I ஆடுனாங்க. am I am pissed off by this behavior. It is not at all of the standard of a minister, especially of higher education minister. That's very low grade behavior. இதுக்கு மேல கீழ்த்தனமா யாரும் நடந்துக்க முடியாது. இது நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது, நம்மளாம் பேக்குன்னு அவர் நினைச்சாருன்னா he has to learn his lesson. This is not nice. This is indecent behavior. இல்ல இப்ப நீங்க சொல்ற மாரி அவரும் கூட ஒரு முதல் முறையா அமைச்சரா இருக்காரு இல்லையா? அரசியல்ல அவர் எம்பி எல்லாம் இருந்திருக்காரு. அவர் எத்தனை முறை அமைச்சரா இருந்தாலும், ஆண் குழந்தைகிட்ட இப்படி நடந்திருந்தாலும், இது தப்பு சார். இது நம்ம கேட்காம இத நார்மலைஸ் பண்ணி, அது அப்படியா இருந்திருக்கும், இப்படியா இருந்திருக்கும்னு நம்ம டிஃபெண்ட் பண்ணா, அப்ப மேற்கொண்டு மேற்கொண்டு இந்த மாரி அசிங்கங்கள் நடக்கும். நம்ம 1000 தடவ டிஃபெண்ட் பண்ணிட்டே இருப்போம். யார் வீட்டு பசங்களுக்கு ஆபத்து? நம்ம பசங்களெல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? இவங்கலாம் தடவிட்டு போவாங்க, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா? We cannot accept that. இப்ப டான்ஸ் ஆடுறதுன்றது ஒரு ட்ரெண்ட் ஆகுது. அமைச்சர்கள் டான்ஸ் ஆடுறது. கீர்த்தனா கூட பிளாஸ்ட்ன்னு ஒரு இடத்துல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப அது எப்படி? என்ன பொறுத்தவரைக்கும் இட்ஸ் நாட் இன் குட் டேஸ்ட். அவசியம் இல்ல. இது ஒரு மினிஸ்ட்ரியல் ஜாப் கிடையாது. மினிஸ்டர்ன்றது ஒரு மரியாதையான பொசிஷன். மரியாதைன்னா அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. நானும் ஜனரஞ்சகமான ஆளு. அவங்க சீஃப் மினிஸ்டர் டான்ஸ் ஆடுனாங்கன்றதுனால அவங்களும் டான்ஸ் ஆடலாம் போல இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு டான்ஸே ஆடல பாருங்க. பட் ஆனா சில செய்கைகள்ல இப்ப இப்படி கூட பண்ணாரு. இப்ப அதெல்லாம் ஸ்கூல் ப்ரோகிராம்லயே பண்ற அளவுக்கு வந்துருச்சு. சீஃப் மினிஸ்டரும் இந்த மாதிரி சைல்டிஷ் பிஹேவியர்லாம் கொஞ்சம் நிறுத்தணும். அவர் இஸ் நோ லாங்கர் அ சினிமா ஹீரோ. கவர்னர் ஃபர்ஸ்ட் சிட்டிசனா ஆல்மோஸ்ட் இவர் சான்சலர்லாம் ஆக போறாரு. சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் ஆக போறாருன்னா அது ஒரு கௌரவமான பதவி. அது அவர் ஏஜ் வேணா யங்கா இருக்கலாம். அப்ப நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஜென்சி ஜென்சி வைப்ஸ், வைப், பிளாஸ்ட் இப்ப அதெல்லாம் எப்படி வந்து அந்த ட்ரெண்ட்ல இருக்கிறது? ஜென்சி பசங்க ஜென்சியா இருந்தா மரியாதை. ஜென்சியே இல்லாத ஒரு ஆள் ஜென்சி மாதிரி நடந்துக்கிட்டாருன்னா அதுக்கு என்ன மரியாதை? நீங்க ஃபேக் ஜென்சியாலாம் இருக்கிறீங்க. நீங்க ஜென்சின்னு நினைச்சு பசங்களுக்கு அவங்க தான் ஜென்சி. நீங்க சீனியர் தான். அந்த சீனியருக்கு உண்டான மரியாதையோட தான் இருக்கும். எங்கால் மாதிரி நீங்க ஸ்டைலா நடக்க முடியுமா? டான்ஸ் ஆட முடியுமான்னுலாம் கேக்குறாங்களா? அதனால தான் அமைச்சர்கள் டான்ஸ் ஆடுறாங்களோ என்னமோ தெரியல. தட்ஸ் வாட். தலை சரியா இருந்தா வால் சரியா இருக்கும் சார். சீஃப் மினிஸ்டர் கொஞ்சம் அவரோட மரியாதையை கரெக்டா முன்ன அவர் எதுவா வேணா இருந்திருக்கலாம். இப்போ அவரு எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர். எங்களுக்குன்னா அவர் குட்டி பசங்களுக்கு மட்டும் சீஃப் மினிஸ்டர் இல்லை. எங்களை மாதிரி ஆட்களுக்கும் அவர் தான் சீஃப் மினிஸ்டர். எல்லா இன்டர்நேஷனல் மீடியாவும் அவரை பார்த்துட்டு இருக்கு. யுக்ரைனோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு காலத்துல காமெடியன். அவங்க ஊர்ல ஃபேமஸ் காமெடியனை தான் அவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு உக்ரைன்ல பிரைம் மினிஸ்டர் ஆக்குனாங்க. அவர் வந்து வாரம் நடக்குதுன்னு ஒரே விதமான ட்ரெஸ், டை எல்லாம் போடாம பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டுருக்காரு. இப்ப காமெடி பண்ணலாம்ல, அவர் காமெடியன் தானே. காமெடி பண்ண அவருக்கு தெரியுமே, அவர் ப்ரொஃபஷனே அதுதான். ஆனா எவ்வளவு சீரியஸா நடந்துக்கிறாரு. வார் நடக்கிற நாடு அது இப்படிதான் இருக்குன்றதுல அந்த அந்த கிராவிட்டி அவருக்கு புரியுது இல்ல. அப்ப அந்த மாதிரி இவர் நடிகரா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் பண்ணியிருக்கலாம், டான்ஸ் ஆடி இருக்கலாம். ஆனா டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் அதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் சீஃப் மினிஸ்டர், அவர் ஆட்சி நடத்தணும். இப்போ இப்படி போடுறது அப்படி அப்படிலாம் போட முடியாது. இது நல்லா இல்லை. இப்போ அமைச்சரோட செயல்பாடை பத்தி பேசும்போது சில நேரங்கள்ல இப்ப நம்ம தலாய்லாமா வந்து முத்தம் கொடுத்தாருன்ற குழந்தைக்கு தானே தலையிலாமா அதுக்கு எவ்வளோ திட்டு வாங்கினாரு. நான் கூட திட்டியிருக்கேன் சார் தலையிலாமாவை. வயசாயிடுச்சு அவருக்கு. அவர் என்ன இது அவரோட ரிலீஸ் ரிஃப்ளெக்ஸ்லாம் வெளில வருது. வாட் இஸ் கோயிங் ஆன் வித் தலையிலாமான்னு நம்ம கூட பேசியிருக்கோமே இதை பற்றி. அவங்க யாருக்கும் தெரியாது, நம்ம சீக்கிரட்டா போய் இதை பண்ணிட்டு வந்துடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஹலோ, எங்களுக்கு தெரியுது நீங்க என்ன பண்றீங்க, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு யார் வீட்டு பசங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க. யார் வீட்டு பசங்களா யாரா வேணா இருக்கட்டும் சார். ஓகே, அவங்க அம்மாவுக்கு அது தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியுது இல்ல. நீங்க எப்படி பசங்க கிட்ட எப்படி நடந்துப்பீங்க? இட்ஸ் வெரி அப்ஜெக்ஷனபிள்.